Hi friends, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னோட 2025 ரீகேப் வீடியோ தான். நம்ம லைஃப்ல சந்தோஷம், கஷ்டம் ரெண்டுமே மாறி மாறி வந்து நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி போறோம்ன்றது தான் லைஃப். அந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 2 விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சது. நிறைய விஷயங்கள் சந்தோஷமாவும் கொஞ்சம் விஷயங்கள் கஷ்டமாவுமே நடக்கும். அதுல வந்து ஒரு சில விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் இயர்ல என்னென்னலாம் நாங்க பண்ணோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் 2025 வந்து ஹாப்பியா வெல்கம் பண்ண பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்க எல்லாரும் போய் நல்லா ஆடி பாடி சாப்பிட்டு சந்தோஷமா பேசி அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த மந்த் ஜான்வரியில அப்படிதான் எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்கு மேலே தான் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடிஞ்சது. அதனால் இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை வந்து இன்னொரு ஷார்ட்ஸுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கேன், கேரவன் ஃபேமிலி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து போட்டிருந்தேன் லாங் வீடியோவாக. இப்போ வந்து நாங்கள் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2025ஓட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ இது. அப்பா காலில் விழுந்து கும்பிடுங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷனோட ஜான்வரி மந்த் வந்து எங்களுக்கு வந்து சூப்பராக வந்து போச்சு. ஃபெப்ரவரி மந்த் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தொட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அவள் வந்து டிசம்பர் பார்னு 2024ல். இயர் எண்டில் வந்து அவள் பிறந்தா. ஃபெப்ரவரியில் வந்து தொட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாரும் போய் அதை சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ எடுத்த வீடியோ இது. டென்ஷன் ஆகுறா. ஃபெப்ரவரி மந்த் வந்து நாங்கள் தைப்பூசத்துக்கு காவடி எடுப்போம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஃபெப்ரவரி மாதம் மகா சிவராத்திரி வரும், அந்த நாள் எடுத்த வீடியோ இது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சிவராத்திரினா நார்மலாக வந்து சாமிக்கு விரதம் இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடாம. அப்புறம் பக்கத்தில் சிவன் கோயில் போய் சாமி கும்பிடுவோம். கொஞ்சம் வருஷமாவே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வருஷமும் வந்து சிவராத்திரிக்கு வந்து முழிக்கிறது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக திருவண்ணாமலை நான் வந்து 2017ல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் வந்து மகா சிவராத்திரி வந்து தானாகவே வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ பார்க்குறது மார்ச் மந்தோட வீடியோ. லாஸ்ட் இயர் மார்ச் மந்த் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மாதம். லைஃப்பில் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு மாதம்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் மார்ச் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் கற்றுக்கணும், ஒரு குரு கிட்ட போயின்னு நான் ஆசைப்பட்டு அதை கற்றுக்கிட்டு ரிசைட்டல் நடந்த மாதம் தான் லாஸ்ட் இயர் மார்ச். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் டே வந்துச்சு. நாங்கள் எல்லாரும் வந்து மீட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்க்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்லீப் ஓவர் பிளான் பண்ணியிருந்தாங்க. லேடிஸ்லாம் அந்த ஃப்ரெண்டு வீட்லையும் ஜென்ஸ் எல்லாம் எங்கள் வீட்லையும் வந்து பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்லாம் போனோம். நாங்கள் ஷாப்ல இருந்து எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு விசிட் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் அவங்களும் சேர்ந்து எங்களுக்கு எல்லாமே சமைச்சும் வேற வச்சுருந்தாங்க, பாஸ்தா, ஈரல் அந்த மாதிரிலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீல்ஸ் கூட நாங்கள் எடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட ஃபன்னை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். குஸ்கோ நல்லா இருக்கேன்.
சாப்பிட்டுட்டு வந்து டாலர் ட்ரீல வந்து க்ளோ இன் தி டார்க் அந்த ஸ்டிக்ஸ் விற்பாங்க. அதை வந்து நாங்கள் வாங்கி ஸ்டிக் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த நைட் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். Oh my god, bro. லாஸ்ட் இயர் நிறைய பேரோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும். பட் இந்த பர்த்டே வந்து ஸ்பெஷல்னால இதை ஆட் பண்ணியிருந்தேன். எங்களோட ஃப்ரெண்டுக்கு 40 இயர்ஸ் வந்து அந்த அண்ணாக்கு கம்ப்ளீட் ஆனிச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. லாஸ்ட் இயர் என்னோட ரிசைட்டல் March 30 நடந்தது. அதாவது நிறைய டான்ஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த டான்ஸ் பண்ணது ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வந்து எனக்கு வந்து கிளாசிக்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் ஆடினதில் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். முக்கியமாக வந்து என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தனால தான் என்னால் இதை கற்றுக்க முடிஞ்சுது. என்னோட பசங்களும் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் அதை ஆட முடிஞ்சுது. ரிசைட்டல் அன்னைக்கு வந்து லோகனுக்கு ஹை ஃபீவர். ஆனாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து டேக் கேர் பண்ணிட்டு என்னோட ப்ரோக்ராம் பார்க்க வேற அன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்துட்டு போனாங்க. அதுல வந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து கத்துக்க விட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த டான்ஸ் கிளாஸ்லையுமே ஜாயின் பண்ணோம். இதை பத்தி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கடவுள், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடந்ததுக்கு ரொம்பவே வந்து லைஃப்ல வந்து செரிஷ் பண்ற ஒரு மொமெண்ட். நம்மளை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சிக்கிட்டு நமக்கு ஏற்றபடி நடந்துக்கிறதும் நம்ம அவங்களுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கிறது இல்லை. ஓவர் த இயர்ஸாக வந்து ஸ்லோவாக ஒருத்தர் புரிஞ்சு அந்த அளவுக்கு வந்து என்னோட ஆசைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை பெர்மிஷன் கொடுத்து டான்ஸ் ஆட வச்சதுக்கு ரொம்பவே வந்து நான் வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் லாஸ்ட் இயர் ஏப்ரலில் எடுத்தது. ஏப்ரல் மந்த் வந்து நாங்கள் க்ரூஸ் வந்து போன மாதம் 1 வீக் க்ரூஸ் வந்து நாங்கள் போயிருந்தோம். அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி போகணும், எவ்வளோ செலவாச்சு எல்லாமே. நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் பிளான் பண்ணணும்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் நிறைய ட்ரிப்பு போனோம். ஏப்ரல்லேருந்து எங்களோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது மாதிரி ஒரு நல்ல லாங் ட்ரிப்பெல்லாம் வந்து போனோம் அடுத்தடுத்து. அதை முடிச்சுட்டு வந்த ஒரு 1 வீக்லேயே தமிழ் புத்தாண்டு டான்ஸ் இருந்துச்சு. வந்து 1 வீக்லேயே வந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ஆடினோம். ஏற்கனவே காஸ்டியூம்லாம் இருந்தனால டக்குன்னு ஒரு சாங் மட்டும் எடிட் பண்ணி நாங்கள் அந்த டான்ஸ் வந்து நாங்கள் பண்ணணும். ஏப்ரல் மந்த்லேயே வந்து நாங்கள் டியூலிப் ஃபார்முக்கும் வந்து போயிருந்தோம். நான் இவ்வளோ வருஷம் இங்கே இருந்திருந்தாலும் நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். காலையில் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போனேன். நான் மட்டும்தான் போயிருந்தேன். அன்னைக்கு பசங்களுக்கு சாக்கர் கேம்லாம் இருந்தனால ஹஸ்பண்டும் பசங்களும் வரல. நான் வந்து காலையில் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஐஹாப்பில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து டியூலிப் ஃபார்முக்கு போனோம். எங்கள் ஸ்டேட்லேயே தான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் எங்களோட டிரைவே இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே நல்லா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணான டே தான் அது.
ஓகே போ ட்ரோன் வருது சீக்கிரம், ட்ரோன் வருது சீக்கிரம். போங்க. சங்கீதிக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டாங்க. சங்கீத் பாரு, சுபா பிரியா வந்துட்டாங்க. வெரி குட்ரா. இப்ப திரும்ப சோடா திரும்ப வெரிங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்மளே வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து எல்லாருமே அதை ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் வந்து வந்திருந்தோம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ட மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்லேயே இங்கே இருக்கிற ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் மேல வந்து நாங்கள் ஏஷியா ஃபெஸ்ட்டை வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் கிளாஸ் போகிறோம்ல, டான்ஸ் கிளாஸ், அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ இது. மே மந்த் வந்து மதர்ஸ் டே செலிப்ரேஷன். நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் எங்களுக்காக வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணாங்க. அதனால வந்து நாங்கள் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து நாங்கள் எல்லாரும் போய் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டோம். நல்ல ஒரு ஸ்வீட்டான மெமரி அந்த நாள் வந்து. அதுக்கப்புறம் அங்கே டான்ஸ் எல்லாமே பண்ணோம். மே மந்த் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிப் வந்து போனோம். இங்கே இருக்கிற ஃபேமஸான கோவில்களுக்கு வந்து நாங்கள் ஒரு யாத்திரை பயணம் மாதிரி வந்து நாங்கள் போயிருந்தோம். பாலாஜி டெம்பிள், அக்ஷர்தம் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள், இது மூணுக்குமே வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. கேரவனில் போயிருந்தோம். ஸோ அந்த கேரவன் ஜேர்னியும் பார்க்க நல்லாயிருக்கும். ஜூன் மந்த் வந்து எங்களோட கல்யாண நாள். அன்னைக்கு வந்து கோவில் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் அந்த மந்த் வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு ஸ்டேட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே எங்களோட கேம்பிங்கும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் லாங் வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் வந்து கேம்பிங் போயிருந்த வீடியோ. கேம்பிங் வந்து நான் இந்த தடவை வீடியோ எடுத்திருக்கேன், ஆனால் நான் போஸ்ட் பண்ணவே எனக்கு வந்து சுத்தமாக முடியல. என்னோட ஃபோனில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நிறைய ட்ரிப்போட கண்டென்ட்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போடவே ஆரம்பிச்சிருக்கேன். நடுவில் வந்து எனக்கு சுத்தமாக முடியல. இவ்வளோ கண்டென்ட்டும் அட் அ டைமில் இருந்தோடனே அது எப்படி செக்ரிகேட் பண்ணி போடுறதுன்னே நான் வந்து கொஞ்சம் பிரேக் வந்து எடுத்துட்டேன். ஃபியூச்சர் வீடியோஸில் எங்களோட கேம்பிங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாகவும் இருக்கும். நான் ஆன்ல ரன்னிங்கில் தான் இருக்கு. எப்படி நீங்க ரைட்டா லெஃப்ட் தானே? கரெக்ட் கரெக்ட். எங்க ரைட் சொல்லு? ரைட் டு லெஃப்ட். ரெடியா? இப்போ நம்ம ஜூலை மந்த்துக்கு வந்தாச்சு. ஜூலை மந்த் வந்து நான் இங்கே வந்து சலூன் போயிட்டு ஹேர் கட் பண்ணியிருந்தேன். நான் வந்து பூமுடி கொடுத்து பழக்கம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே வந்து என்னோட ஹஸ்பண்ட்டை வந்து முடியை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி விட சொல்லிடுவேன். நான் ஸ்டைலிஸ்ட்டை போயிட்டு நான் ஹேர் கட் பண்ணது அதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு நல்ல ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், 10 டேஸ்க்கான ட்ரிப்பு. ஸோ அதுக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து போய் ஹேர் கட் பண்ணிட்டு போயிருந்தோம். கேரவன் ட்ராவலில் 10 டேஸ் வந்து எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்குக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். போகிற வழியில் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்தோம். அதை பற்றின வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து 10 டேஸ்க்குமே நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அந்த மந்த் வந்து நாங்கள் இன்னொரு கார் வாங்கின மாதம். எங்களுக்கு வந்து 1 இயராகவே அந்த டைம் வந்து கார் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு சயாட்டிக் இஷ்யூலாம் இருக்கிறனால ஒரு தெரப்பி வந்து இப்போதான் நாங்கள் இன்சூரன்ஸ் கவர் ஆனனால நான் வந்து போக ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஏன்னா நம்ம ஆக்டிவாகவும் இருக்கணும், அதே சமயம் எனக்கு அது செகண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நான் சரியும் பண்ணணும். வாரம் 2 தெரப்பி வந்து நான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு அடிக்கடி
கார் தேவைப்பட்டுச்சு. ஸோ 2வது கார் நாங்கள் எடுத்தோம். கியா சோல் அப்படின்னு ஒரு கார் வந்து வாங்கியிருந்தோம். இந்த கார் வந்து எடுத்ததுக்கான ரீசன் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல ஈகனுமே வந்து டிரைவிங் கற்றுக்கணும். ஸோ அவனுக்கும் வந்து காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த கார் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஈகனோட டீன் பர்த்டே செலிப்ரேஷனும் இந்த லாஸ்ட் இயர் தான் நடந்துச்சு. டீன் பர்த்டேன்றது இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் வந்து அந்த மந்த் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி முடித்தோம். ஆகஸ்ட் மந்த் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன். கிருஷ்ணரா வந்து என்னோட சின்ன பையனுக்கு வேஷம் போட்டு அவனோட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஈகன் டர்ன் முடிஞ்சு லோகன் டர்ன் வந்து போயிட்டு இருக்கு. லோகனோட 7th பர்த்டே. ஸோ லோகனோட பர்த்டே ஆகஸ்ட்ல வரும். அவனோட பர்த்டே அப்பவும் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். செப்டம்பர் மந்த் நாங்கள் ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையாளி அசோசியேஷனில் வந்து டான்ஸ் பண்ணுறோம். நாங்கள் டான்ஸ் கிளாஸ் போகிறோம்ல சுஜிதா, அவங்க தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவாதிரை டான்ஸ் வந்து ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலாகவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் 4 பேருமே வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதனால ஒன்றா ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஓணம் சத்யா வந்து போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இலையில வந்து அவ்வளோ வகையான காய் வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல மெமரியான டே அன்னைக்கு. இங்கே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து டின்னர் பிளான் இருந்துச்சு. அந்த நாள் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, சந்தோஷமும் இருந்த நாள், அதே சமயம் ரொம்ப பதட்டப்பட்டு பயங்கர டென்ஷனான நாள். ஸோ நான் இந்த வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. லோகனுக்கு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாகவே பர்த்டே டயத்தில், அது சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே அந்த டைம் வரும் பர்த்டே டயத்தில் உடம்பு சரியில்லாமல். பட் அவனுக்கு வந்து பர்த்டேக்கு அடுத்த நாள் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 1 வீக்காக ஃபீவர்லாம் இருந்து ஒரு 10 டேஸாக வந்து ஃபீவர்லாம் இருந்து முடிஞ்சு நல்லா தான் இருந்தான். ஸோ நான் அவனை வீட்டில் விட்டுட்டு தான் நான் அந்த ப்ரோக்ராமுக்கும் போயிருந்தேன். லாஸ்ட் அந்த ஓணம் செலிப்ரேஷனுக்கு 3 டேஸ்க்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக ஃபீவர் சரியாயிடுச்சு. நல்லா ஆக்டிவாக தான் இருந்தான். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளாண்டுட்டு இருந்தவன் திடீர்னு என்கிட்ட வந்து வயிறு வலிக்குதுன்னா, சரி வயிறு வலிக்குதுன்னா தண்ணி எதுவும் வேணுமான்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வருதுன்ற மாதிரி சொன்னான். சரின்ட்டு வாமிட் வருதுன்னு சொல்லி வெளியில நான் கூட்டிட்டு வரும்போது அப்படியே வந்து கண்ணெல்லாம் மேலே போய் ஒரு மாதிரி மயங்கின மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் கன்னத்துல தட்டி தண்ணி கொடுத்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். சரி எமர்ஜென்சி கால் பண்ணலன்னா அவன் நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த மாதிரி நடந்துட்டு டக்குன்னு ஆக்டிவ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் அர்ஜென்ட் கேர் போய் டாக்டர்லாம் பார்த்தப்போ அவங்க ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேபி அந்த ஃபீவரோட சைடு எஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த
டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஃபீவர் வந்து சரியானுச்சு. ஆனால் என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்குமே 10 டேஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து எமர்ஜென்சிலாம் போகிற மாதிரி ஆச்சு. அப்புறம் அவனும் அதே மாதிரி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து ரெக்கவர் ஆகி சரியாயிட்டான். ஆனால் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி குழந்தை வந்து கண்ணெல்லாம் சொருகி மேலே போய் ஒரு மயக்கமான நிலைமையில போய் திரும்ப வந்து வர்றது வந்து அது வந்து கடவுளோட புண்ணியம் தான் சொல்லணும். எனக்கு அவ்வளோ பதட்டமாயிடுச்சு. வந்து ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஹார்ட்டே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வந்து நல்லா இருக்கான்னு சொன்னாங்க, ஆக்டிவா இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அதனால வந்து நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அதை நார்மலா ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு போனேன். பட் அடுத்த 1 வீக் வந்து நான் ரொம்ப அழுதேன். எனக்கு அந்த அவனுக்கு அந்த மாதிரி ஆனது வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போய் ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டான். இங்க வந்து எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கும்போது ரொம்பவே அது கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணி வந்துட்டு தான் ஆகணும். அக்டோபர் மந்த் வந்து நான் நவராத்திரி செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு ஆயுத பூஜை எல்லாம் முடிச்ச மந்த்து. ரொம்ப சந்தோஷமா நவராத்திரி செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சது. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவேன். அந்த வருஷமும் இன்வைட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு சின்ன டென்ஷன் வந்துருச்சு. ஆயுத பூஜை அன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. சின்னவன் வந்து ஸ்கூலுக்கு ஃபீல்ட் ட்ரிப் போயிருந்தவன் அங்கேருந்து வந்து கால் வந்துச்சு. அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த்து தான் அந்த மாதிரி நடந்தனால அதுலேருந்தே கொஞ்சம் நான் வந்து பயந்துட்டு தான் இருப்பேன். ஸோ ஒரு சின்னதாக இருந்தால் கூட பயந்துட்டு இருந்தேன். அப்போ கால் வந்தோடனே நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால நான் வந்து டாக்டர் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். டாக்டர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து எதுக்கும் வந்து சுகர் டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுங்க, இசிஜிக்கும் வந்து கொடுத்துருங்க, ஏன்னா லாஸ்ட் மந்த் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னனால எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எல்லாமே வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நார்மலாக தான் அங்கே வந்து வந்தது. ஆனால் அவங்க என்ட்ரு பண்ணும்போது வந்து சுகர் டெஸ்ட்டை தப்பாக வந்து என்ட்ரு பண்ணி அதை வந்து டயபெட்டிஸ்னு காட்டுச்சு. எனக்கு மைச்சாட்டில் வந்து நான் வீட்டில் இருந்தனால மைச்சாட்டில் வந்து போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஒரே அழுகை, எப்படி வந்து இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவர் நார்மலாக எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க. இசிஜிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அதுவுமே நம்ம கேட்டனால தான் அவங்க எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நார்மலாக சொன்னார். இருந்தாலும் நான் வந்து என்னடா டெஸ்ட் ரிசல்ட் இப்படி காட்டுது, இவர் வந்து நம்ம கிட்ட சொல்ல மாட்டாருன்னு பூஜை ரூம்ல உட்காந்து ஒரே அழுக. அதுக்கப்புறம் திரும்ப 1/2 hour கழிச்சு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் ரிசல்ட் வந்து இப்படி வந்துச்சுன்னா அவர் வந்து என்ன சொல்றா, அப்படிலாம் ஒண்ணுமே வரலையேன்ட்டு டாக்டர் ஆஃபீஸ் கால் பண்ணி பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது அவங்க தப்பா என்ட்ரு பண்ணிட்டாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு சில டென்ஷன்லாம் கூட நமக்கு வரும். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த நாள். பயங்கரமா அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயுத பூஜையை வந்து நாங்க சாமி கும்பிட்டோம். ஃப்ரெண்டு வீட்டில் புரட்டாசி தளிகையும் வந்து அந்த மந்த் வந்து நடந்துச்சு. அக்டோபர் மந்த் வந்து தீபாவளி ஈவெண்ட்டுமே வந்து நடந்துச்சு. நாங்கள் செமி கிளாசிக்கல் கிளாஸ் போகிறோம்ல, அவங்க மூலிமா வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஏரியாவில் தீபாவளி ஈவெண்ட் நடக்கிறனால கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஃபுட் எல்லாம் இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அவங்க எல்லாரும் ஹாட்னஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாங்க பாருங்க. நம்ம நைட்டு 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம், அப்படி இருக்காது. Awesome dancers. Okay. I'm going to ஆமா நம்ம தள்ளியாத நிப்போம்.
No, like you can't get that. தீபாவளி செலிப்ரேஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது. நவம்பர் மந்த் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் கொஞ்சம். அதுக்கப்புறம் அப்போ வந்து மதுரை முத்து அவர்களையும் அன்னபாரதி அவங்களையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து லோகனும் டான்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். நவம்பர் மந்த் தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் பண்ணுவோம், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் வந்துருச்சு. டிசம்பர் அப்போ வந்து திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏத்தனப்போ எடுத்த வீடியோ. என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஆனால் சர்ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலேன்னு திரும்ப உள்ளே வந்தேன். எனக்கு அந்த நாள் வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் வந்து இந்த கேக்கு தான். நான் இந்த கேக்கில் வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப அசந்து போயிட்டேன்னு தான் சொல்லணும். நான் வந்து 5 வருஷமாக வந்து யூடியூப் வீடியோ போடுறேன், இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறேன், ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். பட் ரீச்ன்றது பெருசாக இல்லை. ஆனால் வந்து என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு யோசிச்சு அவங்க இந்த கேக்கை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து ஏதோ யூடியூப்லேயே நான் ரீச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. சூப்பு வந்து எனக்கு என்னமோ சோயா சாஸ்க்குள்ள ஏதோ போட்டு முக்கிய இருந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கு. அது ஒரு மாதிரி ஏதோ மசாலா அதான் சொன்னேன். டிசம்பரில் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே அப்போ கோவில் போயிட்டு அன்னைக்கு வந்து எடுத்த வீடியோ. இங்கே வந்து ஹனுமான் டெம்பிள் ஃபிஷர்ஸில் திறந்துருக்காங்க. அன்னைக்கு அந்த நாள் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போனோம். அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஃப்ரெண்டு வீட்டில் டிசம்பர் அப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனும் இருக்கும். அது முடிச்சுட்டு எங்களோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, ஓவியோட ஃபஸ்ட்டு பர்த்டேவும் டிசம்பரில் தான். ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி இந்த இயர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து முடிஞ்சது. லைஃப்பில் வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அதை நம்ம வந்து கடவுளோட அருளால் அதை கடந்து போய் நல்ல ஹாப்பியான வாழ்க்கையை எல்லாருமே வாழணுன்றது தான் என்னோட விருப்பமும். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச அளவு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். அடுத்த வருஷமே பிறந்துருச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது பிறந்திருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் for watching.